இன்றைய நாளுக்காக கர்த்தர் தந்த பைபிள் வசனம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வசன விளக்கம். மனிதர்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது. உணவு, உடை, வாழ்க்கை பாதுகாப்பு ஆகியவற்றை பற்றி நாளும் கவலை கிடத்தடுகிறார்கள். ஆனால் தேவன் இங்கு கூறும் விஷயம் மிகவும் முக்கியமானது. முதலாவதாக என்றால், உங்கள் வாழ்க்கையில் முதன்மை இடத்தில் தேவனையும் அவரது ராஜ்யத்தையும் வைத்திருங்கள் என்பதை குறிக்கும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய ஆட்சி, அவர் செய்ய விரும்பும் நியாயமான வாழ்க்கை முறையை ஏற்கும் நிலை. அவருடைய நீதியை தேடுங்கள் என்றால் தேவன் விரும்பும் சத்தியமும் தூய்மையும் நிறைந்த வாழ்க்கையை நடத்துங்கள். இவற்றை முதலில் தேடினால் நாம் தேடிக்கொண்டிருக்கும் மற்ற உடை, உணவு, வசதிகள் ஆகியவையும் தேவனால் நமக்கு தானாகவே அளிக்கப்படுவதாக உறுதியளிக்கிறார். இது ஒரு அழைப்பு. கவலையில்லாமல் நம்பிக்கையுடன் தேவனை முன்னிலைப்படுத்துங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையின் மற்ற விஷயங்களை கரிசனையுடன் கையாளுவார். ஜெபம். எங்கள் பரலோக பிதாவே, இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தை எங்களை நினைவுபடுத்துகிறது எதை முதலில் தேட வேண்டும் என்பதை குறித்து. உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் என் வாழ்வில் முதன்மை இடத்தில் வைக்க எனக்கு அறிவும் திடமனதுமளியுங்கள். உம்மேல் முழுமையான நம்பிக்கையுடன் வாழ அனுபவம் தாரும். உம்முடைய சித்தத்தின்படி வாழ்ந்தால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்பதை நினைவுபடுத்துங்கள். என் வாழ்வியல் அனைத்து தேவைகளையும் நீங்களே நிறைவேற்றுவீர்கள் என நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.